ஹலோ காய்ஸ், வெல்கம் டு உதயபிரியா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார் சாந்தினி கடையில் இருந்து மசாலா ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்ன மசாலாலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்கள்கிட்ட காமிச்சு வைப்பேன். கடையில் இன்னைக்கு கம்மியாக இருக்க மசாலா தாங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்க, முட்டை குழம்பு மசாலா, முட்டை குழம்பு, ஆச்சி குழம்பு, மிளகாய்த்தூள், ஒரு 50 கிராம் மிளகாய்த்தூள், எல்லாமே இன்னும் இருக்குது. நான் ஒவ்வொன்றா எடுத்து போட்டிருக்கேன். அப்புறமேட்டி கோதுமை ரவை மைட் பிராண்ட், அப்புறமேட்டி கோதுமை மாவு ஆசீர்வாத். இது எல்லாமே கடையில் முடிஞ்சிருச்சு, வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு அடுக்கணுங்க. கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது. என்னென்ன வேலைனா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தது இந்த பொருட்களை நம்ம க்ளீன் பண்ணணுங்க. எப்படி கசகசன்னு கிடக்குது பாருங்கள். குங்குமம் பாக்கெட், இந்த லேஸ் பாக்கெட், ஃப்ரைட் ரைஸ் பொடி எல்லாத்தையுமே அது இடத்துக்கு ஓட விட்டுறணுங்க. எல்லாமே இடஞ்சலாக இருக்காங்க. இந்த பாருங்கள், கவர் வேறு. ஸோ என்னத்த சொல்கிறது. ஓகே, அவ்வளோத்தையும் ஓட விட்டுட்டு வரேன். குடலை அதோட ஃபேமிலியில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு, வெற்றிகரமாக சேர்த்தாச்சு. இதை அதோட ஃபேமிலியில் சேர்த்தாச்சு. இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் தனித்தனியாக பிரித்து வைக்கணுங்க. பிரித்து அதோட இனத்து கூட சேர்த்துற வேண்டிதான் மசாலாவை. எவ்வளோ இது தனித்தனியாக கிடக்குது, இல்லை இடைஞ்சல். எல்லாத்தையுமே தனித்தனியாக பின்னடிச்சிடணும். குங்குமம் வேறு இடையிடையே கிடக்காத. குங்குமத்துக்கு என்ன எடுத்து இங்கே வேலை. அடுத்த குங்குமத்தோடு சேர்ந்தவங்க விபூதியும் இங்கே தான் கிடக்கு. எத்தனை வருது. இன்னும் அடுத்த ஃபேமிலி டை, பிங்கோ, அப்புறமேட்டி மஞ்சத்தூள். எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிச்சு அடுக்க போகிறேங்க. இங்கே பாருங்க, சம்மதமே இல்லாமல் ஒரு ஆள் அந்த கூட்டத்துக்குள்ளே கிடக்கு. இங்கே பாருங்க, கிரீன் சில்லி பிக்கிள் அதோட ஃபேமிலியில் போட்டுடலாம். அதோட ஃபேமிலி ஊறுகாய் ஃபேமிலிங்க, அது கூட போட்டாச்சு. அப்புறமேட்டு இங்கே பாருங்க, பல்பொடி, இதை எங்கே கொண்டு நான் போடுறேன். அப்புறம் டால்டா, அதனோட இடத்துல எத்தனை பொருள் இருக்குது பாருங்க. டால்டா, கில்டா. இன்னும் பாருங்க, அடுத்தது சோப்பாயில். டெய்லி இப்படி சேர்ந்துருங்க. ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு வரோமா, நாங்கள் இது வேண்டாம். இப்போ நம்ம மஞ்சள் தூள் எட்டு வரோம்னு வச்சுக்கிடுங்களா, சக்தி பிராண்ட் எட்டு வரும். அவங்க முதலே மஞ்சள் தூள் முட்டையே கேட்பாங்க. சக்தி ஆச்சியான்லாம் சொல்ல மாட்டாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தம்பி சக்தி இல்லைப்பா ஆச்சி அப்படிம்பாங்க. அப்போ நம்ம பிச்சுட்டு வரோம்ல, அதுதான் அப்படியே இந்த ஓரமாக ஒதுக்கி போட்டுருவோம். அது வியாபாரம் முடிஞ்சதும் அவ்வளோத்தையும் எடுத்து மறுபடியும் பின்னடித்து தொங்க விடணும். இது ஒரு வேலை. அது முதலே பேர சொல்லி கேட்க வேண்டியதானே. அதெல்லாம் கேட்க மாட்டேங்க. பிஸ்கட்டும்பாங்க. சரி, வயசானவங்களாச்சே, ஏதோ ஒரு பிஸ்கட் எடுத்து கொடுத்தா போயிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஏதோ ஒன்று எடுத்துக்கொண்டு கொடுத்தா, இந்த பிஸ்கட்டில் ரவுண்டு பிஸ்கட் சிவப்பு கலர் காகிதத்தில் இருக்கும். 2 நடம் நடக்கணுங்க ஒரு பாக்கெட் பிஸ்கட் எடுக்கிறதுக்கு. ஸ்க்ரப்பு, தைலம், அம்மா ஏகப்பட்டது கிடக்கு. இந்த இடத்துல ஷாம்பு மட்டும்தாங்க போட்டு வைப்போம். வேறு எதுவுமே நாங்கள் போட மாட்டோம். ஷாம்பு மட்டும்தான் அந்த டப்பாவில். தேவையில்லாத ஒன்று கிடக்கு பிஸ்கட்டு. போடு, பறந்து போ.
அவ்வளோதான், சேம்பு மட்டும் போட்டுடலாம். அப்புறமேட்டி ஃபேர் அண்ட் லவ்லி கிடக்காது. மோர் மிளகா இத்தனோண்டு இடத்துல எவ்வளோ பொருள் எடுக்கேன் பாருங்க. அவ்வளோதான். காஞ்சி போனால் வாழைப்பழம் கிடக்கு. அது சாப்பிடலான்னு பார்த்தா நல்லா இல்லை, தூர போட்டுடலாம். ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பொருள் சேர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள். அவ்வளோத்தையும் நான் இப்போ பின்னடிக்கணும். பார்த்தீங்களா, சேம்பை மட்டும் போட்டுக்கலாம். இது எல்லாமே சேம்பு மட்டுங்க, உதிரி சேம்பு. ஒரு ஓரமாக தள்ளி வச்சிடலாங்க. அப்போ தான் யாராவது கேட்கும்போது டக்குன்னு இதில் கிடக்கிறத எடுத்து காலி பண்ண முடியும். அதுக்காண்டி இந்த சேம்பு இந்த இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம். கரெக்டாக நாங்கள் இங்கே ஜாமான் கொடுக்கணுன்னா ஏதாவது ₹1 ₹2 சில்லற இல்லைன்னா நம்ம இப்படி இந்த பக்கமாக ஒரு சேம்பு எடுத்து கையில் கொடுத்துருவோம். அந்த மாதிரி நாங்கள் ரைட் ஹேண்ட் பக்கம் வச்சுருக்கோம். இது எல்லாம் அதில் கிடந்த பொருட்கள், மசாலா பொருட்கள், இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பின்னடித்து தொங்க விடணும். ஓகே, நான் பின்னடித்து தொங்க விட்டு வரேன். அப்புறமேடி நம்ம 19 கிட்ஸோட ஞாபகமான ரோஜா பல்பொடி, இதெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்ட அனுபவம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது நிறையவே சாப்பிட்டு எங்கள் அப்பாட்ட அடி வாங்கியிருக்கேன். இதை பார்க்கும்போது எங்கள் அப்பா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒன் டைம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் மேலே பரன் மேலே வச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட்டுட்ருப்பேன். எங்கள் அப்பா ஒரு டைம் பார்த்துட்டாங்க, பெயிண்ட் அடிச்சுட்டு வந்தாங்களா, அந்த ப்ரெஷ்ஷை வச்சு மொழியில் ஒரு அடி. அன்னைக்கு இதை சாப்பிட்றது நிறுத்துறது தான். இன்ன வரைக்கும் தொட்டு கூட பார்க்கல, அப்படியே விட்டாச்சு. அதனால் அந்த பல்பொடி நிறையாவே சாப்பிடுவோம். இப்போல்லாம் சாப்பிட்றதில்ல. அது ஏதோ ரத்தத்தெல்லாம் உரியுங்கிறாங்க. நமக்கு ரத்தம் வர்றதுக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. எதுக்கு தேவையில்லாமல் அதை சாப்பிட்டு ரத்தம் எல்லாம் போகணும். அதனால் அந்த ஆளை விட்டு தள்ளியாச்சு. அதுக்கு பதிலாக இப்போ ஸ்லேட் பென்சில் எப்போமாவது ஒன்று, குச்சி சொல்லுவாங்க, நம்ம சின்ன வயசுலாம் குச்சி சொல்லுவாங்க, அது எப்போமாவது சாப்பிடுவேன். அதேமே ரொம்பலாம் இல்லை, லிமிட்டடு தான். நீங்கள் ஸ்லேட் பென்சிலு, இந்த ரோஜா பல்பொடிலாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பின் அடிக்கிறது இப்படி தாங்க அடிப்போம். சிக்கன் மசாலா இது மொத்தமாக பின்னடிச்சு போட்டால் தாங்க நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, அடுத்தது வாங்கலாமா, கம்மியாகும் போது நம்ம அப்போ தான் பார்த்து வாங்குவோம். பண்ணி மொத்தமாக பின்னடிச்சு போட்டுறதுங்க. இப்போ பாக்கெட் எல்லாமே பிரிண்ட்டெல்லாம் ரொம்ப இதாக தாங்க கொடுக்காங்க. லேஸாக நம்ம ஒரு பாக்கெட்டை கிழிக்கும் போதே இன்னொரு பாக்கெட்டை சேர்ந்து கிழிஞ்சே வந்துடுது. அதில் சேர்ந்தது தான் பாதி. இது இந்த மூக்கு பொடின்னு ஒரு டிஎஸ் இருக்குது, அது வந்து நீங்கள் கிழிக்கும் போதே ஓப்பன் ஆகிடுது. சீல் வந்து ஒழுங்காக கொடுக்கல. பின் அடிச்சாச்சு, தொங்க விட்டுறலாம். அடேங்கப்பா, கிழிஞ்சது கிருஷ்ணகிரிங்க ஆயிடுச்சு. பின்னு பிஞ்சிருச்சு. என்னடா இது பிரியாவுக்கு வந்த சோதனை. இவ்வளோ பேசுனது வேஸ்ட்டா? வெற்றிகரமாக போட்டேங்க. சிங்காரி நாத்தனா சிங்கிள் டே ஆத்தனா கோடு போட்ட கிளாஸில் எனக்கு ஊத்துனா தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்ட உயாரி கல்யாணம் பண்ணிக்கன்னு கதைக்கு இல்லைன்னா அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வேலை செஞ்சாதாங்க அதோட கஷ்டமே தெரியாது. நான் இப்படித்தான் ஏதோ ஒன்று பாட்டு பாடுவேன், இல்லைன்னா செட்டு இருக்குது அதில் பாட்டை போட்டு விட்ருவேன், அது பாட்டு பாடிட்டுருக்கோம், நான் பாட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சிருவேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறக்காண்டி நானே பாட்டு பாடிட்டு இருக்கேன். ஒரு சிங்கரை நானே மாறின தரணும். மிளகாத்தூள் 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 சதக் பச்சக் அடிச்சாச்சு. இதாவது நிற்குமான்னு தெரில. இது ஒரு ஒட்டல் அடிச்சிருக்கேன், 2 அடி அடிச்சிருக்கேன். அப்போ
தாங்க கொஞ்சம் நீளமாக தெரியும். ஷார்ட்டாக இருக்கும்போது இப்போ 2 சரம் தொங்க விட்டுருக்கோன்னா ஷார்ட் ஆக ஆக நம்ம எடுத்து விட்டுக்கணும். எடுத்து இப்படி பின் அடிச்சுக்கலாங்க. அதனால தான் நம்மளுக்கு பிச்சு கொடுக்க ஈஸியாக இருக்கும் லாங்காக இருக்கும்போது. நாளைக்கு வர என் பசங்களுக்கு லீவு. ஸ்கூலுக்கு லீவு அவங்களுக்கு. முட்டை மசாலா தான் இவ்வளோ தான் இருக்குது. அதனால் நம்ம அங்கே ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பெரிய சரத்துக்கு கூட இதை நம்ம பின்னடிச்சுக்கலாம். சரியா? இப்போதைக்கு இந்த 3 இதை அடிக்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 தான் இப்போதைக்கு நம்ம தொங்க விட்ருக்கோம். பார்த்திங்களா அவ்வளோ அழகாக தொங்க விட்ருக்கோன்ட்டு. இதெல்லாம் அதே மாதிரி பின்னடித்து தொங்க விடணுங்க. இது எப்படி கிடக்கு பாருங்கள் கச்சமச்சான்ட்டு. இப்போ இதெல்லாம் பின்னடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா எவ்வளோ அழகாக அடுக்கியிருக்கேன்ட்டு. இந்த கொரியண்டர் பவுடர் மட்டும் அடுக்கலை, அப்படி கிடக்கட்டுன்னு விட்டாச்சு. ஏன்னா அது கம்மியாக தான் இருக்குது, அதனால் அதை விட்டாச்சு. மற்ற மசாலா எல்லாமே நம்ம நீட்டாக ஒன்று போல் அடுக்கியாச்சுங்க. வேறு லெவலில் அடுக்கியாச்சு. முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரில். அப்புறமேட்டு இந்த மசாலா தூள் இது வந்து 50 கிராம். இதை வந்து நம்ம தனித்தனியாக இப்போ பிரித்து எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். 50 கிராம் மட்டும் இப்படி பிரித்து வச்சுக்கலாம். மசாலா எல்லாமே இப்போ கிழிச்சு வச்சு இது வந்து டப்பாவில் நம்ம இப்போ எடுத்து போட்டுக்கலாங்க. அடுத்தது இந்த சம்பா ரவை அடிக்கிடலாங்க. மைல் மார்க் சம்பா ரவை அதோட இடத்துல போய் அடிக்கிடலாம். அதோட இடத்துல அடுக்கலான்னு பார்த்தா பட்ஸ் வந்து இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டுங்க. பட்ஸு தூக்கி மேலே தூக்கி போட்டுருவோம். பட்ஸ் மேலே போ பட்ஸை மேலே ஆக்கிரமிப்பு பண்ண இடத்த மேலே தூக்கி போட்டாச்சு பட்ஸை. இன்னொருத்தவங்களும் கீழே படுத்து கிடக்காங்க பாருங்கள். நீ அங்கா போ. இப்போ இந்த இடத்துல நம்ம கோதுமை ரவையை அடிக்கிடலாம். கோதுமை ரவையை சூப்பராக அடுக்கியாச்சுங்க. வேறு லெவலில் இருக்க அடுக்கு. இப்போ வந்து நம்ம கோதுமை மாவுக்கு இடத்த தேடணும். கோதுமை மாவு எங்கே எடுக்கலாம்? இந்த இடம் தான் கரெக்டு. அவங்க ஃப்ரெண்டு கடலை மாவு அரிசி மாவு இருக்காங்க, அவங்க கூட நம்ம கோதுமை மாவை அடுக்கிடலாம். எம்ஆர்பி 37 ரூபா இருந்தால் கோதுமை மாவு இப்போ 39 ரூபா ஆயிட்டுங்க. 2 ரூபா ஏறி இருக்கு. கோதுமை மாவை அவங்க ஃப்ரெண்டோட நல்லபடியாக சேர்த்தாச்சுங்க. அதுக்கு 2வது மாடியில் தான் நம்ம கோதுமை ரவை அடுக்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கட்டு. அப்புறம் என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதினா மல்லியெல்லாம் பிரிக்கணுங்க. புதினா மல்லியெல்லாம் தனித்தனி சாக்கில் போட்டு வைக்கணும், அப்போ தான் வாடாமல் இருக்கும். மல்லி இலை எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு சாக்கில் போட்டு வச்சிடலாம். புதினாவையும் மல்லியையும் அவங்கவுங்க வீட்டில் தூக்கி போட்டாச்சுங்க. இது மல்லி சாரோட வீடு. இது வந்து புதினா சாரோட வீடு. ரெண்டாச்சும் அவங்கவுங்க வீட்டில் போட்டாச்சு. புதினா மல்லியை பார்த்துட்டு நம்ம கருவேப்பிலை ஏற மறந்துட்டோம். கருவேப்பிலை எடுத்து அவங்க இடத்துல நம்ம சேர்க்கவே இல்லைங்க. இது வேற ஆள் வீட்டில் இப்போதைக்கு வாடகைக்கு இருக்காங்க, அவங்க வீடு அங்கே இருக்குது.
அதை க்ளீன் பண்ணிட்டு இவங்கள அங்கே தூக்கி போடணுங்க. இதான் இப்போ வேலை. பாருங்க கடை எவ்வளோ நீட் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்களா. அதில் ஒரு வாழைப்பழம் இருக்கும். இதான் சொன்னேன்ல, இது வந்து ஒவ்வொன்று தான் இருந்துச்சு, அதனால் இதிலே கடை கட்டி யாராவது கேட்கும்போது எடுத்து கொடுத்துக்கலான்னு இதை மட்டும் அந்த ஓரமாக வச்சாச்சு. இது எனக்கு சாப்பிட இப்போ எடுத்தேன். வேறு இதில் இருக்கிறது வந்து நம்ம கடன் யாராவது வாங்கினாங்கன்னா அவங்க நேம் போட்டு, யாராவது கடன் வாங்கினாங்கன்னா அவங்க பேரை போட்டு எழுதி வச்சுருவோம். யார் யார் எவ்வளோ தரணும்னு போட்டு எழுதி வச்சுருவோம். அதுக்காண்டி இந்த நோட்டும் ஒரு பேனா இருக்கும் கண்டிப்பாக. அப்புறமேட்டு கடையை பாருங்கள், நல்லா பெருக்கி நீட் பண்ணியாச்சுங்க. மசாலாவும் தொங்க விட்டாச்சு வெற்றிகரமாக. வீடியோ எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இன்றைக்கி நான் செஞ்ச வேலை இதுதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன ஹெல்ப், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆதரவு தாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு மீண்டும் பார்ப்போம்.